அடுத்த தலைமுறைக்கு நமது தமிழர் தேசிய விடுதலையை விட்டு செல்ல இருக்கின்றதால் இப்போதே எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் தம்பிகளை இந்த விழா பசுபதியா அடிப்படையாக செயல்பட்ட நம்மளது உறவுகள் தற்போது கட்சியாகவும் இன்று கட்சி கொடி அறிமுகமாகவும் இந்த விழா இனிதே தொடங்கி இருக்கின்றோம். இந்த விழாவின் கதாநாயகரான அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்களும் ஜே அருண்பாண்டியன் அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் மாநில இளைஞரணி செயலாளராக கனகராஜ் பாண்டியன் அவர்களையும் வரவேற்பதோடு மற்றும் வழக்கறிஞர் தாளைமுத்தரசு அவர்களையும் அண்ணன் ஏ.கே. பூமிராஜன் அவர்களையும் அண்ணன் தீமா பாண்டியன் அவர்களையும் அண்ணன் மூக்கனப்பன் அவர்களையும் மற்றும் ஏனைய நமது இன்று கதாநாயகராக அறிமுகமாக இருக்கின்ற நமது கட்சியில் அனைத்து உறுப்பினர்களும் பங்களிப்பாளர்களும் அனைவரையும் பத்திரிகையாளரையும் அனைவரையும் வரவேற்று நமது தமிழர் எழுச்சி கழகம் சார்பாக அவர்களை இந்த களத்திற்கு வந்ததை பற்றி வாழ்முறை என்னால் ஆன சிறிய உரையை காட்ட இருக்கின்றேன். 1980களில் இருந்தே இந்த தமிழர் இன எழுச்சி, தமிழர் விழிப்புணர்ச்சி, தமிழருக்கான விடுதலையை நாமெல்லாம் தமிழர்களெல்லாம் சேர்ந்துதான் கொண்டு வரணும் அப்படின்றத ஈழத்தின் விடுதலை 2009க்கு முன்னாடியே ஈழ விடுதலை என்பது ஆரம்பிச்சாச்சு. அது அந்த கட்சி தலைவர்கள் மட்டத்தில், அறிஞர்கள் மட்டத்தில், ஆய்வாளர்கள் மட்டத்தில் உன்னிப்பாக இலங்கை அரசியலை, தமிழீழ அரசியலை உற்று நோக்கியவர்களுக்கு அப்போதே ஆரம்பிச்சிருச்சு. 86 அதாவது இந்திரா காந்தி இறந்ததுக்கு பிறகு நமது தமிழர்களுக்கான ஒரு எழுச்சி இன்றைக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முதல்ல எடுத்தோடனே தமிழர் என்கின்ற ஒரு களத்துக்கு வரணும். நம்ம தான் தமிழர், நாம தான் அந்த விடுதலைக்கான விதையை விதைக்கணும், நம்ம தான் பயிரிடணும், நம்ம தான் அதற்கான அறுவடையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் 86க்கு அப்புறமே இந்த தமிழர் எழுச்சிங்கிறது ஒரு இங்கிருக்கிறவர்களும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு எத்தனையோ காரியங்கள் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு முகூர்த்த நாள், நம்ம வந்திருக்க தலைவர்களாக இருக்கட்டும், நம்மளுக்காக இருக்கட்டும், எத்தனையோ குடும்ப விசேஷங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இங்கே வருகிறோம். அப்படின்னா நம்மளுடைய தியாகம் மட்டும் இல்லை, ஈழத்தில் அந்த தமிழர்களுக்கு நடந்த அவலம் நம்மளை கொடுமைப்படுத்துறது, இந்த நிலைக்கு நம்மளை தமிழர் என்கின்ற வார்த்தையுடன் தான் நம்ம இனிமேல் களத்தில் நம்ம நிற்கணும். அந்த ஒரு நிலையை நமது சகாப்தத்தில், நம்மளுடைய நூற்றாண்டில், நாம கடந்த காலகட்டங்களில் நமக்கு உணர்த்தியது அப்படின்னா அது தமிழீழ பிரச்சனை தான். தமிழீழம் தான் நமக்கு சரியான ஒரு வார்த்தையை கொண்டு தமிழர் அப்படிங்கிற வார்த்தையை. அதற்கு முன்னாடியும் நம்ம தமிழ் என்கின்ற விதத்தில் நமக்கு தெரியும். தமிழை ரொம்ப உயிர் மூச்சா தனது பெற்ற தாயை விட ரொம்ப உயர்வா மதிக்கிறான் அப்படின்றத உணர்ந்து கொண்டு அந்த தமிழை வைத்து நம்மளை ஏமாற்றினாங்க. இனிமேலாம் ஏமாற்ற முடியாது. அந்த ஏமாற்றத்தை இனிமேல் நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழர் என்கின்ற வார்த்தையை இது காலம் நமக்கு உருவாக்கி இருக்கிறது. அது 2009 ஒரு வாரத்திலேயே ஒரு 6-7 நாட்களுக்கு உள்ளாகவே 2 லட்சம் நமது உறவுகள் இறந்ததுக்கு அப்புறம் தான் மிக பாரிய அளவில் இந்த தமிழர் இன எழுச்சி, அதே தான் தமிழர் எழுச்சி கழகம். தமிழர் இன எழுச்சிங்கிறது 2009 மிக பாரிய அளவில் நம்ம தமிழ்நாடு மற்றும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களுக்கு
அதனுடைய அடிப்படை தான் இந்த தமிழர் எழுச்சிக்கலாம். வேற எந்த பேருமே இனிமே வரமாட்டோம். தமிழர் யாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ உணர்ந்துக்கிட்டோம். மன்னராக, மக்களாக, செட்டியாராக, கோணாராக, இந்த இது போன்ற தமிழர் குட்டிகளாக மட்டுமே இல்லாமல், நான் கோணார்னா நான் தமிழன், நான் அகமுடியார்னா நான் தமிழன், நான் மல்லர்னா நான் தமிழன், நான் செட்டியார்னா நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க. நம்முடைய பெயரை மட்டும் சொல்லாம நம்ம தாய்நாதன் பெயரை சொல்லி சொல்லுவதுதான் இந்த தமிழர். அதனுடைய அடிப்படையில் தமிழர் எழுச்சி கழகம் என வைத்திருப்பதில் அந்த ஒரு மேடையில் இங்கே நின்று பேசுவதில் எனக்கு பெருமை இருக்கு. நம்ம அனைவருக்குமே இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான, இந்த தமிழர் எழுச்சி கழகத்தில் உறுப்பினராக இருப்பதற்கான ஒரு பெருமை அனைவருக்குமே உண்டு என்பதை சொல்லிக்கொள்ள கடந்த காலங்களில் இங்கே தமிழர் நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஒரு நாளைக்கு 2 போராட்டம், காலையில் ஒரு போராட்டம், மதியம் ஒரு போராட்டம் என்ற அளவில் இருந்தால் தான் இந்த இனத்தை நம்ம காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு இங்கே பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதையும் செய்யலாம். அதை தொடர்ந்து செய்பவர்கள் மற்றவர்களாக இருந்தாலும் நமக்காக செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அடிப்படையாக இப்போ அண்ணன் வந்து அருள்பாண்டியன் அண்ணன் வந்து இப்போ கட்சி தொடங்கினா அதற்கான பணியை நாம் வந்து இங்கே கழக உறுப்பினர்கள், கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறவங்க அந்தந்த பகுதியில் எடுத்து செய்யணும். அந்த வெறுமனே அதிகாரத்துக்கு மட்டுமில்லாமல் இந்த இனத்தை ஒழுங்குபடுத்தணும். அதே போல நமது சகோதரர்கள் யாரு, நமக்கான பொது எதிரி யாரு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வெறும் கட்சியில மட்டும் இல்லாமல், அரசியல மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியிலேயே நம்ம உணர்ந்துக்கணும். இங்கே யாரு தமிழருக்கு எதிராக இருக்கா, இந்த இனத்துக்கு எதிராக இருக்கிறவங்க நமக்கு கருத்து தெரிஞ்ச எதிரி தமிழர் அல்லாத தெலுங்கர்கள், அதற்கடுத்து இன்னும் பிற. அப்ப அவர்களை போய் நம்ம வந்து சண்டை வலிக்கணும், சண்டை போடணும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களை தவிர்த்துட்டு நம்ம கூட இருக்க பங்காளி குடிகளுக்கு, நமது உறவினர்களுக்கு, நமது தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தமிழர் கடைகளில் போய் அந்த நமக்கான பொருட்களை வாங்கிக்கணும். நம்ம வணிகம், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய அரசியல் கூட்டு, இது அனைத்துமே தமிழர்களோட நம்ம வச்சுக்கணும். அப்படிங்கிற விதத்துல தான் நம்ம தமிழர் எழுச்சி கழகமா செயல்படணும். இங்கே அந்த ஒரு இனத்தை கட்டி எழுதி கொண்டு வரணும் கட்சிக்குள்ள. அந்த அளவுக்கு நம்ம செயல்பட்டு அண்ணன் அருள்பாண்டியன் அவர்களை பற்றி நாங்கள் நன்கு அறிவோம், நீங்களும் அறிவீங்க. அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த இனத்தை கட்டி எழுத்து கொண்டு வர வேண்டும். அதுதான் வந்து விழிப்புணர்ச்சியாக இருக்கும். அதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. வாட்ஸ்அப், புலனம், முகநூல் மற்ற எல்லாத்துலேயுமே பங்கெடுத்து கொண்டு இணையதளங்கள் புதிதாக ஏற்படுத்தி கொண்டு இந்த மக்களை ஒருங்கிணைக்கும். அதனுடைய பணி வெறும் தலைவர்கள் வந்து முன்னின்று உங்களுக்கான ஆலோசனைகளையும் அந்த சட்டத்திட்ட வழிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்துக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதில் உள்ள பங்களிப்பாளர்கள், இதில் உள்ள செயலாளர்கள், இதில் உள்ள பகுதி செயலாளர்கள், இதில் உள்ள உறுப்பினர்கள் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர்கள் தான் முடியும். அன்றாட வாழ்நாள் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள், அதுலேயும் அந்த 2 நாள்லையும் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து கட்சி காட்டி உழைத்தீங்க அப்படின்னா, அதாவது மக்களுடன் தொடர்பு கொண்டு மக்களுக்கான அந்த பகுதியில் ஒரு படிப்பவர்களுக்கான ஒரு விழா, மாணவர்களுக்காக விளையாட்டு போட்டி, இதே மாதிரியே இணைத்து கொண்டு வந்து நமக்கானவர்கள் அப்படின்றத நம்முடைய தமிழர் எழுச்சி கழகத்தை இதில் உள்ள உறுப்பினர்கள் செயல்பட்டு மக்கள் மத்தியில் செயல்பட்டு கொண்டோம். மக்களிடமிருந்து விடுபட்டு வரக்கூடாது. தமிழர் எழுச்சி கழகம் என்கின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னா அதில் பங்களிப்பாளர்கள் வந்து மக்களை ஒருங்கிணைப்பது தான் இது வேலை. மக்களை ஒருங்கிணைப்பு தான். இதே போன்ற கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. நமக்கான கட்சிகள் மேடையில தலைவர் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் சேர்ந்துதான் தமிழர் விடுதலையை கொண்டு வர முடியும். அப்போ இதனுடைய பங்களிப்பாளர்கள் மக்களோடு இருந்து மக்களுக்கு விரோதமாகவோ மக்களை ஒருங்கிணைக்காத அல்லது மக்களை கட்சிக்கு இட்டு வராத ஒரு நடவடிக்கை என்பது கட்சி வளராது. ஆகையினால இந்த தமிழர் விடுதலை உணர்வு என்பது வெறுமனே இங்கே நம்ம மேடைகள்லையோ நம்ம கட்சிக்குள்ளாக மட்டுமோ அல்லது எதிரிகளை வசைப்பாடுவது, எதிரிகளை
ஜனநாயக ரீதியில் இயக்க அவர்களை எதிர்கொள்வது இது மட்டும் இல்லை, மொத்தமாக நாம் மக்களுடன் சேர்ந்து செயல்படுவோம். நம்மளுடைய தமிழரை மட்டுமே வைத்துக் கொண்டு செயல்படுகின்ற அனைத்து கட்சிகளையும் இணைக்கக்கூடிய பங்கு இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற எங்களை போன்ற அமைப்புகளுக்கு கடமை இருக்கின்றது என்பதை நாங்கள் மறக்க மாட்டோம். இந்த ஒரு எழுச்சியான ஒரு விஷயத்துல தமிழர் எழுச்சி கழகத்திற்கு இங்கே பங்களிப்பாக நாம் அனைவரும் வந்ததில் பெருமை கொள்ளணும் என்று சொல்லிக்கொண்டு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.